பழைய ஞாபகத்துல பேசிட்டேன். அப்படியா? ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டானா? உன்னை யாரு படியில தொங்கிட்டு வர சொன்னா? அதுவும் போன் வேற பேசிட்டு வர. லேட்டா வந்தா கோச்சுக்குவேன், போன் அட்டென்ட் பண்ணனா திட்டுவேன். நான் வேற என்னதான் பண்றது? எனக்கு பயமா இருக்கு முகில். ஏன்? உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. கிரேசி. திடீர்னு அப்பா இன்னைக்கு டெல்லி போறதுக்கு ஓகே சொன்னாரு. நாளைக்கு காலையில ட்ரெயின். சாதிச்சிட்ட. ஆல் தி பெஸ்ட். இன்டர்வியூக்கு கால் ஃபர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு 1 month ஆயிடும். அப்ப நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வரலாமே. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அப்பா அங்க பாட்டி வீட்லயே இருக்கணும்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்னமோ அப்பா நம்மள பிரிக்கிட்ட அந்த கோர்ஸ்க்கே ஒத்துக்கிட்டாரோன்னு. அன்னைக்கு அவர் ரெஸ்டாரண்ட்ல எனக்கு பார்த்த மாதிரி தெரியல. குழப்பிக்காத. திஸ் இஸ் யுவர் ஆம்பிஷன். டூ இட் வெல். என்ன பார்க்காம இருந்துருவியா? தெரியல. என்னால முடியாது. 2-3 days லீவ் கிடைச்சா கூட டெல்லி வந்துரு. ஆனா நாளைக்கு சென்ட் ஆஃப்க்கு வந்துடாது. அப்புறம் என்னால போவே முடியாது. கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும். நான் வேணா ஆபீஸ்க்கு பெர்மிஷன் போட்டுமா? இல்ல, அண்ணா இங்க பிக்கப் பண்ணிக்க வரேன்னு சொல்லிருக்காரு. அப்புறம் வெளியில கண்ட இடத்துல சாப்பிடாத. வீட்லயே சமைச்சு சாப்பிடு. மந்த்லி 2 மட்டும் தண்ணி அடி. அதுவும் 2 ரவுண்டுக்கு மேல அடிக்காத. அதுக்கு மேல உனக்கு வேணும்னு தோணுச்சுன்னா நான் உன்னை கிஸ் பண்ணதான் நினைச்சிக்க. அவங்க கூட சேர்ந்து நல்லா பேச கத்துக்கிட்டல. மறுபடியும் எப்ப பாப்போம்னு தெரியல. எனக்கு எதுவுமே கிடையாதா? எல்லாரும் இருக்காங்க பாக்கலாம். என் உலகத்துல உன்னை தவிர யாருமே இல்லை.